ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிரச்சனை கேமரா ஓட்டி பர்சனே. இன்றைக்கி ஒரு ரூம் மேட்ச் போட்டிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைப் கூட மொதல் மண்டே வாங்கிட்டான். சரி, அடுத்த ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு தொடர்ந்து 3 ரவுண்டு அடிச்சிட்டானுங்க. ரெண்டாவது ரவுண்டு ஒரு அடி அடிச்சே பாருங்க அவனை. உடனே ரிப்பே மிஷினை போட்டானுங்க. சரி, நம்ம எப்பயுமே ஒரு எம்டர்லாம் ஆடுவோம். போய் எம்டரில் அடித்து போடலான்னு. சரி, இப்போ ஒரு ஜம்ப் ஷாட்டை மட்டும் பாருங்களேன். ஒரு தரமான ஜம்ப் ஷாட்டு எமௌண்ட் போட்டோம். ஏன்னா எமௌண்ட் போட்டானுங்க. ஒரு ஆஃப்லைன் அடித்து ரிவே பண்ணுறதுக்குள்ள கீழே ஓடிட்டான். அவன் ஆஃப்லைனில் ட்ரிபிள் லைனு இன்னொருத்தர் அழிச்சிடான்னு பார்த்தே அதை என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டான். சரி, அதுக்கு அடுத்த ரவுண்டு 5 ரவுண்டு அடிச்சிட்டாங்க. 2 ரவுண்ட் தொடர்ந்து. அடுத்த ரவுண்டு 1v1 சுச்சுவேஷன் அடிச்சு மண்டே பிறந்தாச்சு. அதுக்கடுத்து இங்கே ஒருத்தர் மெடிக்கேட் போட்டுருக்கான். பின்னாடி ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் அடிக்கிறேன்னு சொன்னேன். உடனே ஒரு தப்பி ஒரு ஷாட் அடிச்சே பாருங்கள், தரமான ஷாட்டு. அதுக்கடுத்து இங்கே ஒருத்தர் எரிப்பான். அவனை அடிக்கிறதுக்கு மண்டேலே. அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அவன் அடிச்சிட்டானா அடிச்சிட்டேன் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக. இன்னொருத்தர் கிளாக்ட் ஒரு அடுத்த மேட்ச் 5-5 சுச்சுவேஷன் 18+லாம் சொன்னானுங்க. அடித்து முடிச்சாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர். ஆனால் எமௌண்ட் போடக்கூடாது காய்ஸ். இங்கே எமௌண்ட் போட்டாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட. மண்டேல அடிச்சும் அவன் முடிச்சு விட்டாச்சு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொருத்தர் அடித்து அதுக்குள்ளே இவன் கில் எடுக்கிறதுக்குள்ளே அழுத்துறியாங்க காய்ஸ். அவனை என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டான். அடுத்த ரவுண்ட் டவுன் ஆகி ரிப்பே பண்ணிட்டு போன செகண்ட் அடிச்சிட்டோம். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.